முழுமையாக அந்த ஊதியத்தை ஒன்றிய அரசாங்கம் தான் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது 60-40 அப்படின்னு அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க நிர்ணயிக்கக்கூடிய நபர்களுக்கு எண்ணிக்கையில் தான் வந்து வேலை கொடுக்க முடியும். அதை தாண்டி வேலை கொடுக்கும் பொழுது அந்த வலுவையும் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திட்டத்தையே முடித்து விடுவதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. அதனால் நிச்சயமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நாடு முழுவதுமே இது உருவாகும். இல்லைங்க, ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பலுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார்.